கீழே விழுந்து சரிந்து விழுந்து விழுகுமா. ஒரு ஓட்டை இருக்கும் பழைய காலத்து வீடு நல்ல அழகான மோல்டிங் வீடு, அந்த இடத்துல ஒளிவினே இருக்கும் பொழுது அந்த செவரு அரிச்சுனே இருக்கும். அந்த ஓட்டை மூடல கட்டினா கையில ஏஞ்சி அந்த ஓட்டை ஒரு அந்த அங்க இருக்கிறத அந்த ஓல்ஸுங்கெல்லாம் மூடணுமா. மழை காலத்துல சில நேரத்துல ஓல்ஸ் ஆயிடும், ஓடு வீடுகள் தண்ணி ஒழுகும், கூரை வீடுகள் இருக்கும் பாருங்க தண்ணி ஒழுகும், எல்லாம் அந்த வீடு நம்ம இடிஞ்சு விழுந்துருமா. அப்போ அந்த கைகள் யார் பார்த்து போய் சேருது அப்படின்ட்டு வச்சுக்கலாம், அந்த செவரு இடிஞ்சு விழுந்துரும். இந்த வாழ்க்கை கஷ்டத்துக்கு போக கூடாதுன்னா நம்ம கைகள் பலமா இருக்கணும். கைதை தட்டுங்களேன், கர்த்தர் சத்தமா. நம்ம கை ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம். நம்ம கையை தள்ளந்து விட்ட வச்சுக்க நம்ம வாழ்க்கை இடிஞ்சு விழுந்துரும். யாரா படிக்கிறது, யாரா வேலைக்கு போறது அப்படின்னு நம்ம சோம்பல் ஆயிடும். அதான் போட்டு வாசிங்க, மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சி பழுதாகும். பல சனிக்கிழமை சர்ச்சை எல்லாம் கிளீன் பண்றாங்க.